இப்போ நீ மட்டும் இந்த சீட்டில் உட்காந்துனே வேலை எனக்கு ஏன் வேலை ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும் வேலை சீட்டு கரெக்டாக இருக்கா தூரமாக இருக்கா அப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் வேலை சரியா இப்போ இன்னும் கிளச்சை பிடிக்கல பிரேக் பிடிக்கல சாவி திருப்பிட்ட வேலை 1,00,000 தடவை நீ இறங்கி ஏறினாலும் கிளச்சை பிடிச்சி பிரேக் பிடிச்சி நியூட்ரல் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா ரைட்டில் போட்டுருக்கோம் ரைட்டில் ஓடிடலாம் இண்டிகேட்டர் போட்டுக்கணும் இதில் சுச்சுவேஷன் எப்படின்னு பாரு செகண்ட் கீரில் பாஸ் ஆக முடியும்னா பாஸ் ஆகிரு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம் இல்லை நான் செகண்டில் சொல்கிறேன் நான் தேர்ட் கீழே பாஸ் ஆக முடியாது செஞ்சுட்டாருல்ல போகலாம் அந்த சுச்சுவேஷன் எப்படின்னு பாரு செகண்டு போட்டு போங்கிறேன் தேடிக்கலையே கவர் எடுத்து போயிடலாம் பஸ்ஸு கூடயே நம்ம காலேஜ் பஸ்னா கூட பரவாயில்ல போய் பிரயோஜனம் இருக்கும் நம்ம காலேஜ் செகண்ட் போடக்கூடாது ஃபஸ்ட்டு மெயின்டைன் போகலாம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ செகண்ட் அந்த அக்கா உட்காந்துருக்காங்களே அந்த பூக்காரக்காவை ஒரு பையன் சம்பவம் பண்ண நேராக வந்து ஓரமாக நிறுத்துன்ட்டேன் நேராக கடைக்கு பார்க்கதே போயிட்டு அந்த அக்கா வண்டி உட்காண்டது சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க வியாபாரத்துக்கு எடுக்க அந்த அக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு காலைல இந்த நேரத்தில் அந்த அக்கா உட்காந்துருக்கு அந்த அக்கா எப்படி கற்பனையில் உட்காந்துருக்கு நோட் பண்ணிக்கல டக்குன்னு வந்து பக்கத்தில் ஒருத்தன் பிரேக் அடித்தா எப்படி இருக்கும் ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இல்லை அப்போல்லாம் கேமரா இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் இருந்தது அப்படியே அழகாக அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ தானே பார்க்குறேன் அந்த டப்பாவை இந்த டப்பாவியா ஜாம் டப்பாடா அது ஏன் அவ்வளோ ஹைட்டில் வச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா கீரில் கை வச்சிருக்கேன் தெரியுதா அது நான் வீடியோவில் காமிச்சேன் தெரியுதா கீர் மாத்திரம் வீடியோவில் தெரியுது ஏன்னா இது எல்லாம் என்ன நினச்சிக்கிறேன்னா கீர் நான் மாத்திரம் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கீரில் ஒரு தெரியுது இவனுக்கு உருட்டுறானுங்கடா இவனுக்கு தான் வண்டி ஓட்டுறானுங்க நம்மள எங்கே வண்டி ஓட்ட விட்றானுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் வந்தால் தான் தெரியும் யார் வண்டி ஓட்டுறாங்க ஃபிஃபிக்கு இல்லை இது ஸ்க்ரூ போட்டிருக்கேன் இந்த மூடியெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு இல்லை சாமி தம்பி நீங்கள் தெளிவாக ஓட்டினீங்கன்னா நான் கூட ஜாலியாக நியாயம் பேசி தான் வரணும் ஒழிய வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி பிடிக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப ரேர் மிஸ்டேக் பண்ணுற கட்டியத்தில் ரொம்ப ரேராக தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படி நான் பிடிச்சா நீங்கள் வண்டி ஓட்டி ஒன்றும் கற்றுக்க முடியாது வேலை அவர் விட்டு வெளியே வந்தோம் வண்டிக்குள்ளே வந்தோம் வெளியே வந்து தெரியக்கூடாது உள்ளே வந்து தெரியக்கூடாது ஹார்ன் அடிச்சிங்கன்னா அவர் வெளியே விடுவார் இல்லைன்னா ஓவர்டேக் பண்ணிடுவார் நீ 3வது கீரில் திருப்பும்போது வேலுக்கு ஒரே சிரிப்பு 3வது கீரில் தான் திருப்புறாங்கன்னா ஆஃப் பண்ண போகிறான் இவன் வேறு ஃபஸ்ட்டு கீர் போடலை இவர் வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல ஹேவேல அப்படி தானே இல்லைடா பிரச்சனை பண்ணாத சொல்கிறேன் பிரச்சனை அங்கே 3வது கீரில் திருப்பினாங்களே அப்போ பின்னால் உட்காந்து சொன்னீங்களே பட் நீ அந்த இடத்துல 3வது கீரில் திருப்பி நினச்சிடக்கூடாது தப்பு ஆமாம் போகாது ஏன்னா அது வேவ் வருது அதுவாக அங்கே ஸ்பீடு பிரேக் வரும் என்ன சிச்சுவேஷன் நமக்கு தெரியாது லெஃப்ட்டில் போகணும் 3 நாள் இந்த ரோட்டில் வந்துருக்கோம் எந்த சைடு போகணும்னு கேட்குறீங்க உனக்குலாம் கொஞ்சமாச்சு மனசை வச்சுருக்கேன் தேவையில்லை எனக்கு மண்டே வந்து 3000 rupees வேணும் சரிங்களா முஸ்ஃபிக் பாய் ஓகே தாட்ட சொல்லிடுங்க வெளியே வேணும் ஹோண்டா சிட்டி வேணாம் ஓல்டு மாடலு லேட்டஸ்ட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது செலவு வேறு ஜாஸ்தி வைக்கும் மெயின்டைன் பண்ண முடியாது இதுக்கு அடுத்த வந்த மாடல் வேணால் நல்லாயிருக்கும் செலவு வைக்காது எப்படி என்ன இல்லைண்ணா வேலை கவனம் முக்கியம் வேலை எக்ஸைட்டர் மிதிக்கிறது முக்கியம் கிடையாது நிதானம் முக்கியம் நல்லது போகக்கூடாது செகண்ட் கீர் போட்டுக்கணும் நேரம்
அதாவது இப்படி விரல் வைக்கிறீங்கள அந்த விரலை வந்து அது கியரில் இருந்துச்சு ஒரு கை, அதனால ஒரு கை விரல் தான் இப்படி விரல் இப்படி கீழே விட்டு லாக் பண்ணக்கூடாது. கையை விரி, அந்த கையை மட்டும் விரி. அவ்வளோதான். கை இதில் வச்சுக்கோ, அப்படி திருப்பி கையை விரிச்சிட்டு அவ்வளோதான். திருப்பி மறுபடியும் இப்படி வரும்போது கையை விரிச்சின்னா கை லாக் ஆகாது. புரியுதா? ஹார்ன் அடிச்சிடணும். புரியுதா? கையை விரிச்சு தான் பிடிக்கும். விரலை இப்படி சிக்க வச்சு இப்படி திருப்பிக்கலாம்லாம் கிடையாது. சரியா? இது ஓன் வெஹிக்கிள் ஆஃபீஸ் வண்டி இருக்குது. ஆஃபீஸ் வண்டி. ஆமாம். ஓகே. நான் ஏன்னாதுங்க ஃபேமிலி யூஸ் பண்ண முடியாது அப்படி இருந்தாலும். அப்படிலாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலி பொருள் யூஸ் பண்ணுவேன். ஏன் வேலை டக்குன்னு ஏறி இறக்கிட்டு அண்ணன் எதுவும் சொல்லாமல் உட்காந்துக்காருங்க. அதான் சின்ன சின்ன இதெல்லாம் நடக்கிறதா வேலை. அதுக்கெல்லாம் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? முந்தா நேரத்தில் ஒரு அக்கா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் கீர்லேயே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு. உருன்னு அக்கா எக்ஸைட் எடுங்கக்கா எடுங்கக்கா எடுங்கக்கான்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் டென்ஷனாக நான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். பாவமாக இருக்கலாம். பாவண்டாரு. இன்னைக்கு நீங்கள் வேறு இப்போ 2வது நாள் கார்த்தி ஓட்டுற வேலையை 5வது நாள் அவர் ஓட்டுற இருப்பாங்க. அவருக்கு தெரியல. இதுக்கே அப்படின்னா என்ன, நீங்கள் நம்ம ஆரம்ப காலத்து வீடியோவில் போய் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வயசான ஒரு இடத்துல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி ஓட்டுவார். கடைசி தள்ளிடுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. 1000 வீடியோ இருக்கிறார். அவரு மாடு இல்லை, நீ லெஃப்ட் நீ போயிடு அவ்வளோதான். லெஃப்ட் போயிட்டே அவ்வளோதான். அவர்தெல்லாம் செம்ம சிரிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவரை தான் வீடியோ எடுத்து நான் போட்டேன். ஓல்டஸ்ட் நான் இப்போ தான் பேர் ஓட்டு போடுறேன். எதுக்காக பேர் ஓட்டு போடுறேன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்துக்கலாம். கடைசிக்கு அந்த இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். பாவம் வெளில இவரு தான். இவர் ஃபஸ்ட்டு வீடியோ இவர் தான். பார்க்கலாம். ஸோ காரம் அடிச்சிருக்கணும் பக்கத்தில். போட்டிங்க இல்லைடா அதில் கேட்பேன். ஆமாம், இப்போ எத்தனை நீங்கள் இந்த வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, இந்த கீரில் கவனம் இருக்கணும். ஆமாம், அதில் தேர்ட் கீரே போடல. நீங்கள் தேடிக்கிறவனை கட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். வேணே கட் பண்ணி அதை போட்டாங்க. பார்த்து நீ வேறு டே நேற்றே சொன்னேன்னு இல்லை அவனுக்கு அதை கட் பண்ணிட்டானுங்க. எப்படி மாட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? என் வீட்டு பக்கத்தில் இருக்காரு. நல்ல மனுஷன் தான் அவர்.
எத்தனை நாள் ஆச்சு நீயோட? இதோட 5வது நாள். நான் 7வது நாள் எழுதி வச்சிருக்கேன், 5வது நாள்ன்றேன். 7வது நாள் தான். 6வது நாள். பட் எப்படி 6வது நாள் அப்புறம் இன்னும் வந்து சேர்த்து இல்லை. அவரெல்லாம் வீடியோ அது கட் பண்ணி ஸ்டேட்டஸில் போனேன். அதுக்கு என்ன நமக்கு நம்ம நண்பர் என்ன பண்ணாப்புல சைக்கிள் வடிவேல் ஒருத்தர் கற்று தருவான் தெரியுமா? என்ன வடிவேலு பழைய காமெடி சைக்கிள் ஓட்டுற கற்று தருவாப்புல ஒரு ஆளுக்கு. அவங்க வாத்தியா இருக்கு ஒரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷம் பழைய காமெடி. வாத்தியா இருக்கு வடிவேலு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க படம் அது. ஆமாம், சைக்கிள் ஓட்டிக்கிறது. அவங்க வெண்ணிடாய் மூர்த்தி ஸ்கூல் வாத்தியார். அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, வடிவேலுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். வாங்க சார் நான் கற்று தரேன்னு சொல்லிட்டு ஏறி போயிருந்தேன். சார் இது இப்படி மிதிங்க சார், சார் இப்படி மிதிங்க, இது இப்படி மிதிரா மிதி, ஏன்டா வாங்குற அப்படிமா. வண்டி ஏற்றுறானா என்ன ஏன்டா வாங்குற உசுரை வாங்காதடா அப்படிமா. ஆனால் வெண்ணி நடைமுறை யாரு? வடிவேலுக்கு ஸ்கூல் வாத்தியார். அது சாக்க வச்சு திட்டி. ஆமாம், எனக்கு உடனே அதை அந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி ஏண்டா உன் வயசு என்ன அவர் வயசு என்ன, அவர்கிட்ட போய் ஈர் போட்டிங்களா, என்ன பண்ணிட்டு போட்டீங்க, என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கு. 4வது ஈர் போட்டு தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வேறு அது பாட்டுக்கு போயிருச்சு. நீ முன்னால் தள்ளனா தான் 3வது ஈர் போகுங்க, இல்லாட்டி போகாது. அது பாட்டுக்கு போகாது, ஏன்னா இது மிஷின். நீ என்ன சொல்றியோ அதுதான் இந்த மிஷின் செய்யும். ஹார்ன் அடிச்சதை திரும்பி பார்ப்பாங்க. அப்படிக்கு ரைட்டில் போடுவோம், கம்பியில் ஏற்றக்கூடாது. ரைட்டில் திருப்பி ரைட்டில் மாற்று அப்படின்னு நிறுத்தி இன்னும் கொஞ்சம் போயிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு கால்வாசி கிளச்சு பிடிச்சிக்கோ. கால்வாசி பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். கிளச்சு அப்படியே வச்சுக்கோ. தேவைப்பட்டால் பிரேக் போட்டு பிடிக்கும். விட்டுட்டு தெரியுதா? வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. சில்லா கிளச்சை கால்வாசி வச்சுக்கோ. கால்வாசி வச்சுக்கோ, பிரேக் மட்டும் பிடி. கால்வாசி கிளச்சை வச்சுக்கோ. கிளச்சை கால்வாசி வச்சுக்கோ, அவ்வளோதான். பிரேக் மட்டும் தேவைப்பட்டால் விடு. பஸ் போய்கிட்டு வெயிட் பண்ணு. கிளச்சை அப்படியே வச்சுக்கோ, சரியா? இந்த பஸ்ஸு போட்டுரு. அதுக்கும் ஸ்டேரிங் கையில் எடுக்கக்கூடாது, நம்ம அவ்வளோ பெரிய எப்பாட்டாக்குறாங்க. பிரேக் மட்டும் விடு, கிளச் அப்படியே வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோல திருப்பு. ஸ்டெடி ஆகாமல் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இப்போ செகண்ட் கியர். வண்டி இப்படி ஸ்டெடி ஆகாமல் எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. இதில் மிஸ்டேக் பை. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரோடு ஓட்டலாம், நாளைக்கு திங்க ரோடு மாற்றிக்கலாம், சரிங்களா? அப்புறம் வேலை வேறு விசேஷம். டீ சாப்பிடலாமா? நாளைக்கு சாப்பிடலாம். நாளைக்கு டைமிங் பிரச்சனை இல்லை. நாளைக்கு சண்டே, நாளைக்கு இருக்கல. நாளைக்கு தான் டைம் டேட் டேலி பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் மட்டும்தான். அந்த 5 நாள் 7 மணிக்கு ஏதோ மேட்ச் பண்ணி டக்குன்னு எடுத்துக்கலாம். தெரிஞ்சு நாளைக்கு இதே ரோட்டில் கொடுப்போம். அப்புறம் வேறு என்ன பேசணும் என்ன இந்த மாதிரி நிறைய இருக்கு. தெரியல பாருங்க, ஸ்டடி பண்ண தெரியல கரெக்டாக. எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லையா? சரி, ஆனால் ரோட்டை பார்த்தா வண்டி ஓட்டணும். வேறு எந்த சைடு கண்ணு சாலையை பார் சேலையை பார்க்காது அப்படிங்கிற மாதிரி. வேலைலாம் பிடிக்காது. சரியா? சுடியார் தான் பிடிக்குமா? அதில் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட அவசரம் தெரியுமா? லாரி பின்னாலே எழுதி வச்சுருந்தாங்க, சாலையை பார் சேலையை பார்க்காதுன்னா. ஏய் என்னடா வசனம் எழுதி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி. நீங்கள் வேறு 4 பேர் சொல்லி வச்சுமா எங்கிட்ட வந்து மாட்டியிருக்கீங்க. கரெக்டாக டெய்லி ஒரு ட்ரிப் வந்துடுறீங்க. காலையில் 7 மணிக்கு இருந்துச்சு. அதுக்கு
தான் இந்த பாசிட்டிவ் யூஸ் வராதிங்கன்னு சொல்லி புரியுதா? உனக்கு பாத்தி ஆள் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி வரவங்களுக்கு தான் அந்த பாசிட்டிவ் யூஸ் பண்ணணும். ஹாரன் அடிக்கிறத விட பாசிட்டிவ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் வரும்போது பயந்துட்டே வந்தேன். எப்போ இருக்கா அப்படியா? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் போய் மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி வண்டி ஓட்டுறது மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. ஆமாம், இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோ. ரைட்லையா? ஆமாம் ஆமாம், ரைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். கால்வாசியாக கால் எடுக்கும். ஃபுல்லாக திருப்பிக்க வேலை ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்பி. அவ்வளோதான், நிறுத்திக்கோ. எப்படி கோட்டார் வச்சு லைட்டு போகலாம். அந்த மாதிரி லைட்டு தான் யூஸ் பண்ணுங்க இல்லையே நார்மல். ஆமாம் தம்பி, இல்லை திருப்பிக்கலாம். மஞ்சள் செட் ஆகிட்டு அப்படியே ஓரமா இன்னும் கொஞ்சம் வரும், இன்னும் கொஞ்சம் வரும். அப்படியே நிறுத்திக்கும். பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா? நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக்கு சாவி ஆஃப் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் கீழ் போகும். அவ்வளோதான், வரட்டா. சரியா? என்னடா போயிட்டு இருக்கு, என்னடா டே கொஞ்சமாக ஃபீலிங் இருக்கா வண்டி விட்டு இறங்குறமே கிளம்புறமே? முஸ்பிக்கு முஸ்பிக்கு எல்லாம் டிரைவிங் முடிஞ்சே கழட்டி விட்டுருவீங்கடா.